லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு தூக்கி இந்த நாடை கொடுக்குது பிரிட்டிஷ், ஐநா சபை அங்கீகரிக்குது. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க முஸ்லிம் நாடுகள்? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முஸ்லிம்கள் எப்பவுமே எதை யோசிக்கக்கூடாது, திருப்பியும் ஒரு உஸ்மானியா கிலாஃபா இல்ல, அதற்கு முன்பு இருந்த நேர்வழிப்பட்ட கிலாஃபத்தின் முறையிலான ஒரு கிலாஃபத்ன்ற அந்த பேச்சை முஸ்லிம்கள் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, பிரச்சனையிலே அந்த பகுதியை வைத்துக் கொள்வதற்காக ஒரு அந்நிய சமூகத்தை அங்க நம்ம கட்டமைக்கணும்னு சொல்லி முயற்சி செஞ்சாங்க. சொல்றாங்க, லா யுல்தகுல் முஃமின் மின் ஜுஹ்ரி வாஹிதின் மர்ரத்தைன், ஒரு முஸ்லிம் ஒரே பொந்தில் 2 முறை கொட்டப்பட மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா இந்த முஸ்லிம் சமூகம் 75 ஆண்டுகள் ஐநா சபை வந்துரும் கொட்டப்பட்டு தான் இருக்கிறோம். திரும்ப ஐநா சபை தான் முற்றுகை போயிட்டு. முஸ்லிம் சமூகம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஹிலாஃபன்ற சிந்தனை ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்கிய ஹிலாஃபத்தோட சிந்தனை கிடையாது. அவர்களை நாங்களே எப்படி பார்க்கிறோம்? உண்மையான ஹிலாஃபத்திற்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்திய சமூகமா தான் நாங்களே அவங்களை அடையாளப்படுத்துறோம். முஸ்லிம்களோட நம்பிக்கை என்ன தெரியுமா? முஸ்லிம் உலகத்துல ஒரு ஹிலாஃபா வரணும், அதுதான் முஸ்லிம்களின் நம்பிக்கை. ஏதோ ஒரு பகுதியில், அது எகிப்தோ துருக்கியோ ஏதோ ஒரு இடத்துல முஸ்லிம்களுடைய பகுதியில ஹிலாஃபான ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவம் வரணும். அப்பதான் உலகத்துக்கு உண்மையான இஸ்லாம்னா என்னன்னே அவங்க காட்ட முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கூறுவதை திருப்பி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் அல் கிலாஃபா வஅதல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் அல் கிலாஃபா வஅதல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هو أكبر ودينه أكبر وشرعه أكبر وأمته أعلى وأكبر من كل طغاة الأرض. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا وقاعدنا وقرة أعيننا وهدينا إلى الله محمد صلى الله على آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، يقول الله عز وجل في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. وقال النبينا صلى الله عليه وسلم ثم تكون خلافة على منهاج النبوة ثم سكت صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பலஸ்தீன் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்காக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற சிறுபான்மையினர் பாதுகாப்பு பேரவைக்கு முதல் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்பு பேசிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் மேலும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். முதலில் நாம் ஏன் இங்கே ஒன்று கூடியிருக்கோம்? பல்லாயிரம் மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பலஸ்தீன் பூமி, எங்கேயோ 1000 மைல் தாண்டி அந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நாம் ஏன் இங்கே பேசணும்? முதல்ல நம்ம ஏன் அவங்கள பற்றி பேசுவதற்கு இங்கே ஒன்று கூடியிருக்கோம்? ஒரே ஒரு காரணம் தான், அந்த இஸ்லாமிய பிணைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான் இல்லையா, இன்ன ஹாதிஹில் உம்மத்துக்கும் உம்மத்துன் வாஹிதா, நீங்கள் அனைவரும் ஒரே உம்மத்துன்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம், இன்ன ஹாதிஹில் உம்மத்துக்கும் உம்மத்துன் வாஹிதா, நீங்கள் அனைவரும் ஒரே உம்மத். அந்த உம்மத் எப்படிப்பட்ட உம்மத்? இனிஷ்தகா ஐனுஹு இனிஷ்தகா குல்லுஹு, ஒரு உடம்பில் ஒரு பகுதிக்கு அடி ஏற்பட்டால் அந்த முழு உடம்பும் அந்த வலியை அனுபவிக்கும் சொன்னாங்களே, அது மாதிரி உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை சொன்னா அது அனைத்து முஸ்லிம்களுக்கும் அந்த வலி இருக்கணும், அதை பற்றி பேசணும். அந்த இஸ்லாமிய பிணைப்பின் காரணமாக தான் நாம் ஒன்று கூடியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ இங்கே நம்ம ஒன்று கூடின பிறகு ஏதோ வந்தோம் 2 கோஷத்தை பேசணும், பலஸ்தீன் பற்றி பேசிட்டு போயிட்டோன்றதுக்கு மட்டும் இல்லை விஷயம். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சதி என்ன, அதோடைய அரசியல் வரலாறு என்ன, யாருடைய சதியின் காரணமாக இன்றளவிலும் அந்த பிரச்சனை தொடரப்பட்டு இருக்கு, அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில்
இஸ்லாம் சொல்லக்கூடிய ஷரியா ரீதியான இந்த பலஸ்தீன் பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த இரண்டு விஷயத்தை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இப்போ முதல்ல இந்த பலஸ்தீன் புனித பூமி, இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம ஒவ்வொரு ஜும்மா குத்பாக்கள்ல சொல்றோமே 4 ஹலீஃபாக்களுடைய பேரை, ஒவ்வொரு ஜும்மா உரைகள்ல குத்பாக்கள்ல சொல்றோம் நம்ம. அதுல இரண்டாவது ஹலீஃபா சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தின் கீழ் இந்த நிலம் ரோமர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த இந்த நிலம், இந்த பலஸ்தீன் இஸ்லாமிய ஆளுமையின் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு இரண்டாவது ஹலீஃபாவின் தலைமையில். கிட்டத்தட்ட 432 ஆண்டுகள் இந்த நிலம் இஸ்லாமிய ஆளுமையின் கீழே தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு சிலுவை யுத்தக்காரர்கள், நீங்க படிச்சிருப்பீங்க, குருசேடர்ஸ், சிலுவை யுத்தக்காரர்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 88-90 வருடம் ஆக்கிரமிப்புல இந்த நிலம் இருந்துச்சு. இதுதான் முதல் தடவை இந்த பலஸ்தீன் ஆக்கிரமிக்கப்படல. இதற்கு முன்னாடி சிலுவை யுத்த படைக்காரர்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. குருசேடர்ஸ் உடைய ஆக்குபேஷன் கீழ் இந்த நிலம் இருந்துச்சு. அதற்கு பிறகு அன்றைக்கு இருந்த ஹிலாஃபாவுடைய தலைமைத்துவம் அப்பாசியர்களுடைய கட்டத்தில் இருந்துச்சு இல்லையா, அந்த அப்பாசிய ஹிலாஃபாவின் கீழ் இருந்த ஒரு ராணுவ தளபதி சுல்தான் சலாஹுத்தீன் அல் அய்யூபி அலைஹி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் தலைமையில் ஹித்தீனுடைய போரின் மூலமாக சிலுவைத்த படைகளை வீழ்த்தி நிலம் மீண்டும் இஸ்லாம் ஆளுமையின் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1917ஆம் ஆண்டு வரைக்கும், இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம 2024 இருக்கிறோம். 1917ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நிலம் இஸ்லாமிய ஆளுமையின் கீழே தான் இருந்துச்சு. 1917 முதல் உலக போரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1914 18 வரைக்கும் பிரிட்டிஷும் பிரான்ஸும் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரிக்கு எதிரான ஒரு போர் நம்ம வரலாறுல படிச்சிருக்கிறோம். ஆனால் வரலாறு நம்ம எதை மறந்துட்டோம்னா, அன்னைக்கு கான்ஸ்டான்டினோப்பிள்னு குறிப்பிடப்பட்டிருக்கிற விவரத்தை நம்ம மறந்துட்டோம். எது கான்ஸ்டான்டினோப்பிள்? நம்ம ஆங்கிலத்தில் ஏதோ கான்ஸ்டான்டினோப்பிள் வேற ஏதோ நாடு நினைச்சுக்கிறோம். அன்னைக்கு உஸ்மானிய ஹிலாஃபா, ஓட்டோமன் கேலிஃபேட் என்று அறியப்பட்ட அந்த ஹிலாஃபாவுடைய தலைநகரம் தான் அன்னைக்கு இருந்த இஸ்தான்புல். ஆங்கிலத்தில் கான்ஸ்டான்டினோப்பிள் சொல்லப்படுது. இந்த முதல் உலக போருடைய முடிவு, ஹிலாஃபா வீழ்த்தப்பட்டது. ஓட்டோமன் கேலிஃபேட் was destroyed as the result of World War I. உஸ்மானிய ஹிலாஃபா வீழ்த்தப்பட்டுச்சு. 1917 இந்த நிலம் பிரிட்டிஷ்காரர்களால் காலனி ஆதிக்கம் செய்யப்பட்டுச்சு. எந்த பிரிட்டிஷ் இந்தியாவை காலனி பண்ணாங்களோ இதே பிரிட்டிஷ் தான் பலஸ்தீனையும் காலனி ஆதிக்கம் செஞ்சாங்க. இவர்களுடைய திட்டம் இப்ப இல்ல. 1906ஆம் ஆண்டு பிரிட்டிஷுடைய பிரதம மந்திரி, அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் ஹென்றி கேம்பல் பேனர்மேன் சொல்றாரு, நாம முஸ்லிம்களுடைய தலைமைத்துவமான இந்த ஹிலாஃபத்தை வீழ்த்த போறோம். 1906ஆம் ஆண்டு சொன்ன கூற்று, ஹிலாஃபத்தை நம்ம வீழ்த்த போறோம். மீண்டும் ஒரு கால் இந்த முஸ்லிம் உம்மத் ஒரே தலைமையின் கீழே ஒன்றிணையாம இருக்கணும் அப்படின்னா, அவங்களை அதை ஒன்றிணையாம நம்ம தடுக்கணும் அப்படின்னா, இவர்களுக்கு மத்தியில் ஒரு அந்நிய மதத்தை உடைய ஒரு அந்நிய சமூகத்தை நம்ம நாடா ஆக்கிரமித்து செஞ்சு அந்த அந்நிய சமூகத்தை அந்த முஸ்லிம்களுடைய இதய பகுதியில் நம்ம உருவாக்கணும். அதன் மூலம் எப்பவுமே அந்த நிலத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும். முஸ்லிம்கள் எப்பவுமே எதை யோசிச்சிடக்கூடாது, திருப்பியும் ஒரு உஸ்மானியா ஹிலாஃபா இல்ல, அதற்கு முன்பு இருந்த நேர்வழிப்பட்ட ஹிலாஃபத்தின் முறையிலான ஒரு ஹிலாஃபத்ன்ற அந்த பேச்சை முஸ்லிம்கள் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, பிரச்சனையிலே அந்த பகுதியை வைத்துக் கொள்வதற்காக ஒரு அந்நிய சமூகத்தை அங்க நம்ம கட்டமைக்கணும்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. அதுக்கு யாரை தேர்வு செஞ்சாங்க? இந்த யூதர்களை தான் தேர்வு செஞ்சாங்க. இந்த யூதர்களுக்கு தான் தேர்வு செஞ்சு அந்த இடத்தை கொடுத்தாங்க. பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பு செஞ்சிச்ச அந்த நிலத்தை யூதர்களுக்கு அந்த இடத்தை இலவசமாக கொடுத்தார்கள். யூதர்கள் குடியேறாங்க. கிட்டத்தட்ட 48 வரைக்கும் 5 லட்சம் 6 லட்சம் யூதர்கள் தான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு 9 மில்லியனுக்கு மேல இருக்கிறாங்க அங்க இஸ்ரேல்ல. இன்னைக்கு இஸ்ரேல்ன்ற பகுதியில 9 மில்லியனுக்கு மேல இருக்கிறாங்க யூதர்கள். 1948 அந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக அறிவிக்கப்படுது. 48 1917 இருந்து 48 வரைக்கும் குடியேற செய்யறாங்க யூதர்களை. யாரு? பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு அந்த நிலம். 48 தான் அறிவிக்கப்படுது, இனிமே இந்த நிலம் இஸ்ரேல். ஐநா சபை அங்கீகரிக்குது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, ஐநா சபை அங்கீகரிச்சிருக்கலாம், உலக அரசுகள் அங்கீகரிக்கலாம், ஆனா முஸ்லிம்கள் ஒருபோதும் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை இஸ்ரேல் நம்ம நாடாலாம் பார்க்கல. சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர்கள் தான் அவர்கள். they are illegal entity, illegal occupiers. நாடாலாம் அங்கீகரிக்க முடியாது. ஆக்கிரமிப்பாளர்கள் தான் சொல்லணும். நம்ம ஐநா சபை சொல்லிக்கலாம் இஸ்ரேல் ஒரு நாடுன்னு சொல்லிட்டு, முஸ்லிம்கள் ஒருபோதும் அங்கீகரிக்கல. எங்களுடைய நம்பிக்கை அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் தான். 1948 ஒரு நாடாக உருவாகுது. அன்னைக்கு இருந்த அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் சொல்றாரு, ஹாரி ட்ரூமன் ஃபர்ஸ்ட் வந்து ரெகக்னைஸ் பண்றாரு, இஸ்ரேல் நாங்க நாடுன்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதுதான் அந்த நாடு உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய பின்னணி. சரி, இவ்வளவு முஸ்லீம்களை துடைத்திருந்த நஹ்பான் நீங்க படிச்சிருப்பீங்க வரலாறு. ஒரு இன பேரழிப்பு நினைச்சு லட்சக்கணக்கில் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. இஸ்ரேல் நாடு உருவாகும் போது பல லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க அகதிகளாக. இஸ்ரேல் ஒரு நாடு உருவாகுது, முஸ்லீம்களோட நிலத்தை எடுத்து யூதர்களுக்கு ஒரு நாடா கொடுக்கப்படுது. அப்போ சுத்தி இருந்த முஸ்லீம் நாடுகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? யதார்த்தமான ஒரு கேள்வி தானே. சுத்தி இருக்கிற முஸ்லீம் நாடுகள் இன்னைக்கு வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் வீட்டுக்கு போய் மேப் எடுத்து பாருங்க, உலக வரைபடத்தை. இஸ்ரேலுக்கு சுத்தி யார் இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் வடக்குல யார் இருக்கா, கிழக்குல யார் இருக்கா, தெற்குல யார், கொஞ்சம் மேப் எடுத்து மேல கீழே யார் இருக்கான்னு கொஞ்சம் போய் பாருங்க. எல்லா முஸ்லீம் நாடுகள், சிரியா, ஜோர்டான், எகிப்து, எல்லா முஸ்லீம் நாடுகள் இருக்கு, லெபனான், முஸ்லீம் நாடுகள், சுத்தி முஸ்லீம் நாடுகள். இவங்களாம் என்னப்பா செஞ்சாங்க? இத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு தூக்கி இந்த நாடை கொடுக்குது பிரிட்டிஷ், ஐநா சபை அங்கீகரிக்குது. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க முஸ்லீம் நாடுகள்? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேடிக்கை மட்டும் பார்க்கல, சில நாடக போர்களை செஞ்சாங்க. ஆனா some fake wars they waged. எதுக்காக? அவங்க சொந்த நாட்டில் கிளர்ச்சி, என் சகோதரங்க அடி வாங்குறான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த நாட்டு மக்கள் கேட்க மாட்டாங்க அந்த ஆட்சியாளர்களை. அதை சரி செய்யறதுக்காக சில நாடக போர்களை செஞ்சாங்க. 48ல் ஒரு போர், 57ல் ஒரு போர், 67ல் ஒரு போர். இதுதான் நீங்க 6 days வார்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. 67 போரெல்லாம், 73ல் ஒரு போர், 2003ல், இப்படின்னு சில நாடக போர்களை செஞ்சாங்க. அதற்கு பிறகு சுமூக போக்குல கையெழுத்திட்டு வந்தாங்க இந்த முஸ்லீம் நாட்டு ஆட்சியாளர்கள். சுத்தி இருக்கிற முஸ்லீம் நாட்டு ஆட்சியாளர்கள் துரோகம் செய்யறாங்க அந்த பலஸ்தீன் மக்களுக்கு. சுமூக போக்குல கையெழுத்து போட்டுட்டு வராங்க. நெகோசியேஷன்ல நாங்க இஸ்ரேலை ஒத்துக்கிறோம், ஒப்பந்தங்களை படிச்சு பாருங்க. கேம்ப் டேவிட் அக்கார்ட்னா என்ன, வாதி அரபா, ஷர்ம் ஷேக், இதெல்லாம் என்னது? எகிப்து சைன் பண்ணுச்சு, ஜோர்டான் சைன் பண்ணுச்சு. நம்ம பார்த்தோம்ல சமீபமா நார்மலைசேஷன், இஸ்ரேலோட சுமூக போக்கை நாங்க கையாளுறோம். பஹ்ரைன் கையெழுத்து போட்டுச்சு, மொரோக்கோ கையெழுத்து போட்டுச்சு, ஐக்கிய அரபு அமீரகம் கையெழுத்து போட்டுச்சு. இந்த அக்டோபர் 7க்கு முன்னாடி சவுதி அரேபியா ஃபாக்ஸ் நியூஸ்ல முகமது பின் சல்மான் பேட்டி கொடுக்குறாரு, we are getting day by day closer with Israel. நாங்க இஸ்ரேலோட ரொம்ப நெருக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த அக்டோபர் 7 சம்பவம் நடக்கலன்னா அவங்களும் வெளிப்படையா அறிவிச்சிருப்பாங்க, நாங்களும் சுமூக போக்கில் தான். இப்போ கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க தற்காலிகமா, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சில சுமூக போக்கில் இஸ்ரேலோடு பல உடன்படிக்கையில் கையெழுத்திட்டாங்க முஸ்லிம் நாட்டு ஆட்சியாளர்கள். அது மட்டும் செய்யல, இவங்கெல்லாம் நம்பி பிரோஜனம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பலஸ்தீன்ல 2 இயக்கம் உருவாகுறாங்க. PLO, பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். 1964ஆம் ஆண்டு ஷேக் அஹ்மத் ஷுகைரி, யாசர் அரஃபாத் தலைமையில் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு 1987ல் ஷேக் அஹ்மத் யாசின் தலைமையில் ஹமாஸ் என்ற ஒரு குழு உருவாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இஸ்மாயில் ஹனியா இருக்கிறார். நம்ம பார்க்குறோம் இந்த 2 இயக்கங்கள் பலஸ்தீன்ல உருவாங்குறாங்க. நம்ம பிரச்சனை நம்ம தான் பார்க்கணும், இவங்களை நம்பி பிரோஜனம் இல்லை, நம்ம பிரச்சனை நம்ம தான் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள 2 இயக்கங்கள் உருவாகுறாங்க. ஸோ பிரச்சனை தீர்ந்துச்சா? இந்த அக்டோபர் 7 நம்ம பேசுறோமே ஹமாஸுடைய தாக்குதல்னு, இந்த ஹமாஸ் தான் அந்த தாக்குதலை செஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக. வெஸ்ட் பேங்க்ல உள்ளவங்க செய்யல, இந்த ஹமாஸ் செஞ்சிருக்கிறாங்க. இவர்கள் காசாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி. வெஸ்ட் பேங்க் மேற்கு கரைன்னு சொல்றது நம்ம PLOன்னு சொன்ன பாருங்க, பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். இன்னைக்கு நீங்க பலஸ்தீன் அத்தாரிட்டின்னு படிக்கிறீங்களா, மஹ்மூத் அப்பாஸ். வெஸ்ட் பேங்க் அவருடைய கட்டுப்பாடு, இந்த காசா ஹமாஸோடைய கட்டுப்பாடு. ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிறிய அரசியல் சதியை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த துரோகம் இருக்குல்ல, முஸ்லிம் நாட்டு ஆட்சியாளர்கள் செய்த துரோகம், மௌலானா அஹமது அலி உமரி அவர்கள் கோடிட்டு காமிச்சாங்க, சகோதரர் KPM மொய்தீன் அவர்கள் கூட கோடிட்டு காமிச்சாங்க. அந்த துரோகம் என்ன துரோகம் தெரியுமா? இதை நம்ம வெளிப்படுத்தல, இஸ்ரேலுடைய அதிகாரிகள் வெளிப்படுத்துறாங்க. டேவிட் பென்குரியன் சொல்றாரு, டேவிட் பென்குரியனோட கூற்ற கேளுங்க, இஸ்ரேலுடைய அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணு புரியல, இந்த அரபு நாட்டு ஆட்சியாளர்கள்லாம் எப்படிப்பா நம்மள்ட்ட இவங்க சுமூக போக்க கையெழுத்திட்டு போறாங்க, எப்படி நம்மளோட இவங்க நார்மலைசேஷன் டீல்ல சைன் பண்றாங்கன்னா எனக்கு புரியல. அவங்களோட நிலத்தை நம்ம ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கோம், அவங்க முஸ்லீம்களை கொண்டுகிட்டு இருக்கிறோம், முஸ்லீம்களை நாடு இல்லாம ஆக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளவு இழப்பை அவங்களுடைய புனித பூமி அக்ஸாவை ஆக்கிரமிப்பு செய்யறோம். ஆனா இது நடந்தும் இந்த ஆட்சியாளர்கள் எப்படி நம்மளோட இந்த சுமூக போக்க கடைபிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. டேவிட் பென்குரியன் சொல்றாரு. இஸ்ரேலுடைய முதல் பெண் பிரதம மந்திரி கோல்டா மேர் சொல்றாங்க, நம்ம அக்ஸாவை தீக்கரையாக்கணும். அவங்க சொல்றாங்க, நாங்க அக்ஸாவை, மஸ்ஜிதுல் அக்ஸா புனித பூமியை தீக்கரையாக்கணும். அன்னைக்கு நான் பயந்துகிட்டு இருந்தேன், என் உள்ளத்துல உயிர் இல்லை எனக்கு. நாளைக்கு காலையில சூரியன் விடியறதுக்கு முன்னாடி இஸ்ரேல்ன்றதே
மேப்ல ஒரு நாடு இல்லாம ஆயிடுமோ அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். எங்க அரபு ஆட்சியாளர்கள்லாம் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடை இல்லாம ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். நம்ம அவர்களுடைய புனித பூமியை தீக்கரையாக்கும் பொழுது. ஆனா காலையில நான் எந்திரிச்ச பிறகு சூரியனை பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம என்ன செஞ்சாலும் சரி இந்த அரபு ஆட்சியாளர்கள் மிக ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க, இவர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்கன்றது நான் விளங்கிட்டேன்னு சொல்றாங்க. இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி சொல்றாங்க முஸ்லீம் நாட்டு ஆட்சியாளர்களுடைய எப்படிப்பட்ட துரோகத்தை அவங்க விளைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஷேக் தக்கியுத்தீன் நபஹானி ரஹிமஹுல்லாஹ் இதே பலஸ்தீனை சார்ந்த ஒரு மிகப்பெரிய மூத்த மார்க்க அறிஞர், காதி, ஆலிம், முஜ்தஹித் ஷேக் தக்கியுத்தீன் நபஹானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல் இஸ்ராஈலு ذில்லு அன் ஸிமத்தில் அரபிய்யா இதா ஸால ஷை ஸால ذில்லு. இந்த இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இந்த இஸ்ரேல் இது யார் தெரியுமா? இவங்க இந்த அரபு உலக ஆட்சியாளர்கள், இந்த அரபு உலக அதிகாரத்துடைய நிழல் தான் இஸ்ரேல். நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா நான் நின்றதான் என் நிழல் தெரியும், என் நிழல் இருக்கிறேன், நான் இருந்ததான் என் நிழல் தெரியும். என்னைக்கு நான் இங்கிருந்து நவந்துடுறேனோ அந்த நிழல் அங்க இருக்காது. அதுதான் ஷேக் தக்கீத் நபானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இஸ்ரேல்ன்றது அரபு உலக அதிகாரங்களுடைய நிழல் தான் இஸ்ரேல். என்னைக்கு இந்த அரபு உலக அதிகாரங்கள் கவிர்க்கப்படுமோ அன்னைக்கு இஸ்ரேல்ன்றதும் இல்லாம போயிடும்ன்றாங்க. இவர்கள் தான் அவர்களுடைய டிஃபென்ஸ். இஸ்ரேலுடைய பாதுகாப்பு ஐடிஎஃப் கிடையாது, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவங்களுடைய பாதுகாப்பு அரண். இந்த அரபு உலக ஆட்சியாளர்கள் தான் முதல் வரிசையில நின்று பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேல். These are the defenders of Israel. இவர்கள் தான் அந்த துரோகிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்றான். பாத பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துரிபத் அலைஹிமுத் தில்லா துரிபத் அலைஹிமுத் தில்லத்து ஐனமா துகிஃபு இல்லா பிஹப்லின் மினல்லாஹ் வ ஹப்லின் மினன் நாஸ். இந்த யூதர்கள், துரோகிகள், அநியாயக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் எங்கு போனாலும் இழிவுதான், இவர்கள் எங்கு போனாலும் தோல்விதான், எங்கு போனாலும் இழிவுதான். இரண்டு பேருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களால உலகத்தில் இருக்க முடியாதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஒன்று இல்லா பிஹப்லின் மினல்லாஹ், ஒன்று அல்லாஹ் அந்த யூதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி இல்லைனா வஹப்லின் மினன் நாஸ், சில மனிதர்கள் அவங்கள பாதுகாக்கணும். அப்படி இல்லைனா இவர்கள் எங்கு போலும், wherever they go they will be humiliated except when they are under the protection of Allah or under the protection of some people. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இன்னைக்கு இல்லை, நமக்கு தெரியுது அவங்க செஞ்ச துரோகத்தின் காரணமாக. அப்போ ஹப்லின் மினன் நாஸ் யாரு? இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவும் அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷும் இன்னைக்கு இருக்கிற அரபு உலக ஆட்சியாளர்கள் தான் ஹப்லின் மினன் நாஸ். இவர்கள் தான் அந்த மனிதர்கள். இவர்களுடைய பாதுகாப்பு இல்லைன்னா இஸ்ரேலோட நிற்காது. இஸ்ரேல் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்டேட், அது ஒரு நாடாவே இருக்க முடியாது. ஆக்சுவலா வருஷம் அமெரிக்கா எத்தனை $1 பில்லியன் பொருளாதார உதவி கொடுக்குதுன்னு போய் பாருங்க, எத்தனை $1 பில்லியன் உதவி கொடுத்துச்சுன்னு பாருங்க. அவர்கள் உருவாக்குனாங்க அந்த நாட்டை, பிரிட்டிஷ் கைப்பற்றி அந்த நாடு அவங்களுக்கு தாரை வாத்து கொடுத்துச்சு, அவங்களா உருவாக்கிக்கல அந்த நாட்டை, பிரிட்டிஷ் கொடுத்துச்சு அந்த நாட்டை. இன்றளவிலும் அந்த நாட்டை பாதுகாப்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐநா சபையாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், முஸ்லிம் நாட்டு ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இந்த துரோகிகள் இவர்கள் இருப்பதுதான் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு இருப்பதற்கே காரணம். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப தீர்வு என்ன? இந்த பிரச்சனை நமக்கு தெரியுது. அப்ப எதுதான் தீர்வு? கடைசி வரைக்கும் இதுதான் முதல் தடவை நம்ம பேசுறோமா இந்த பிரச்சனையை? 75 வருஷமா பேசிட்டு இருக்கோம்ல இந்த பிரச்சனையை. அப்ப எதுதான் தீர்வு? பொருளாதார உதவி கொடுக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயம் செய்யணும், பொருளாதார உதவி செய்யணும், மாற்று கருத்துக்கு இடமில்லை. நம்ம கொடுக்கக்கூடிய சேரிட்டி, பொருளாதார உதவி அவர்களுக்கு ஏதோ ஒன்று தற்காலிகமாக சில உதவிகளே அது பெற்று தருது, மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனா அந்த மக்கள் என்ன கேட்கறாங்க? அந்த மக்கள் என்ன கேட்கறாங்க? நம்ம பொருளாதார உதவி கொடுக்குறோம், வீடு கட்டுறாங்க, திருப்பி இஸ்ரேல் பாம்பு போடுது, வீடு இடியுது. திருப்பி அடுத்த வருஷம் பொருளாதாரம் கொடுக்குறோம், வீடு கட்டுறாங்க, திருப்பி பாம்பு போடுறாங்க, வீடு இடியுது. இதுதான் தீர்வா? பொருளாதார உதவி கொடுக்கறதுனால அந்த பிரச்சனை சரியாயிட போது நம்ம நினைக்கிறோமா? நிச்சயம் சரியாக போறது கிடையாது. 75 வருஷமா முஸ்லிம் உம்மத் தன்னுடைய பொருளாதார உதவியை பல நாடுகளிலிருந்து அந்த மக்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். பிரச்சனை தீர்வாச்சா? பிரச்சனை முடிஞ்சிச்சா? அந்த பிரச்சனை இல்லையே. பொருளாதார உதவி இல்ல, நிரந்தர தீர்வு. தற்காலிக தீர்வாக வேணா அது இருக்கலாம், நிரந்தர தீர்வு அது கிடையாது. ஐநா சபையில முற்றுகையிடணுமா? ஐநா சபையில போய் கோரிக்கை வைக்கணுமா? நீங்க போர் நிறுத்தத்தை செய்யுங்க, சீஸ்ஃபயர் கொண்டு வாங்க, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை கொடுங்க. ஐநா சபை தலையிட்டு தீர்வு காணுமா? ஐநா சபை தான் இந்த பிரச்சனைக்கான மூல காரணமே. முஸ்லிம்களோட நம்பிக்கை, அரசியல் புரிதல் நமக்கு இருக்கணும். இந்த ஐநா சபை தான் இஸ்ரேல்ன்றதே உருவாக்குச்சு. 48 அங்கீகாரம் கொடுத்தாங்க. அவங்க எப்படி தீர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஐநா சபை யாரும் கிடையாது, அமெரிக்காவோட கைப்பாவை தான் இந்த ஐநா சபை. நல்லா புரிஞ்சு, நம்ம சொல்லல, எல்லாரும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐநா சபை யாருன்றது இன்னைக்கு உலக மக்களுக்கு எல்லா அரசியல் புரிதல் இருக்கவங்களுக்கு தெரியும். ஐநா சபை எப்படி அமெரிக்கா தன்னுடைய கருவியாக பயன்படுத்தி கொண்டு வருதுன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
லா யுல்தகுல் முஃமின் மின் ஜுஹ்ரி வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு முஸ்லீம் ஒரே பொந்தில் 2 முறை கொட்டப்பட மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா இந்த முஸ்லீம் சமூகம் 75 ஆண்டுகள் ஐநா சபை வந்துரும் கொட்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். திரும்ப ஐநா சபைட்டு தான் முற்றுகை போயிட்டு இருக்கும். ஐநா சபை தான் முற்றுகையிடுறோம். ஐநா சபைக்கு தான் நம்ம கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க தீர்த்து வைப்பாங்களா? 75 வருஷமா பார்த்துட்டோம். என்ன செஞ்சாங்க? நூற்றுக்கணக்கான ரிசல்யூஷன் என்ன கொடுத்துச்சு அந்த மக்களுக்கு? எத்தனை ரிசல்யூஷனை கொண்டு வருவீங்க? என்ன இப்ப என்னாச்சு அந்த மக்களுக்கு? அப்ப ஒன்றும் நடக்கலையே. ஐநா சபை இல்ல தீர்வு, நம்ம கொடுக்கக்கூடிய பொருளாதார உதவி இல்ல நிரந்தர தீர்வு. அந்த மக்கள் என்ன தெரியுமா கேட்கறாங்க? அந்த பலஸ்தீன் மக்கள் என்ன தெரியுமா கேட்கறாங்க? உங்களுடைய சதக்காக்கள், உங்களுடைய பொருளாதாரம் எங்களுக்கு அனுப்பாதீங்க. அரபு ஆட்சியாளர்களே, அரபு மக்களே, நீங்க பொருளாதாரம் கொடுத்துட்டு ஏதோ என் கடமையை செஞ்சுட்டேன்னு நினைச்சுக்கிறீங்க. உங்க பொருளாதாரம் வேணாம் எங்களுக்கு. நீங்க பொருளாதாரம் கொடுத்துட்டு நீங்க எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய நாட்டுடைய ராணுவத்தை அனுப்புங்க எங்களுக்குன்னு கேட்கறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தான் தான் திருமறையில சொல்லி காட்டுறான். வமா லக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் வல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தான் அல்லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கர்யத்தி ஸாலிமி அஹ்லுஹா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வயதான ஆண்கள், வயதான முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள், கஷ்டப்படக்கூடிய மக்கள், அவங்க கதறாங்களே, இந்த அநியாயக்காரர்கள் இடத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு ஒரு உதவியாளர்களை அல்லாஹ் நீ அனுப்ப மாட்டாயான்னு அவர்கள் கேட்ட அந்த உதவிக்கு பதிலளிக்காமல், அந்த மக்களை போய் மீட்டெடுக்காமல் இருப்பதற்கு நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன நேர்ந்தது நல்லா குர்ஆன்ல கேட்கிறானே, அந்த ஆயத்தை தான் இன்னைக்கு நம்ம முஸ்லீம் நாட்டு ஆட்சியாளர்களுக்கு கேட்கிறோம். உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அந்த மக்களுடைய அழுக்குறங்கள் உங்களுக்கு கேட்கலையா? நமக்கு கேட்குது. நம்மளால வீடியோ பார்க்க முடியல, நம்மளால தூங்க முடியல. இன்னைக்கு இத்தனை பேர் கூடியிருக்கமே, காரணம் என்ன? ஏதோ ஒரு அக்கறை தானே, அந்த மக்கள் மீதான ஒரு அக்கறை தானே ஒன்று கூடி இருக்கிறோம். ஆனா பக்கத்துல பார்டர்ல இருக்கிற முஸ்லீம் நாடுகள், உங்கள்கிட்ட ராணுவம் இல்லையா? சவுதிட்ட ராணுவம் இல்லையா? எகிப்திட்ட ராணுவம் இல்லையா? ஜோர்டான்ட்ட ராணுவம் இல்லையா? சிரியாட்ட ராணுவம் இல்லையா? என்ன எதுக்கு ராணுவத்தை வச்சிருக்கீங்க? தொடச்சு வச்சுட்டு இருக்கிறதுக்கா? உங்க ராணுவ தடவாளங்களை தொடச்சு வச்சுக்கிறதுக்கா வச்சிருக்கீங்க? யாரோ ஒரு அமெரிக்கா தன்னுடைய ராணுவ கப்பல் அனுப்புறான் இஸ்ரேலுக்கு, நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு. யாரோ ஒரு அமெரிக்கா தான் போர் கப்பல் அனுப்புது. ரஷ்யா உக்ரைன் வார பார்க்கிறோம், உக்ரைனுக்கு சப்போர்ட் கொடுக்குது அமெரிக்கா. ஏதோ 2 நாட்டுடைய போர், இன்னொரு நாடு ராணுவத்தை அனுப்பல, அமெரிக்கா அனுப்பல. ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா என்ன செஞ்சுச்சு? ஈராக்ல அமெரிக்கா என்ன செஞ்சுச்சு? அவன் அனுப்புறான் அவன் தேவைக்கு ராணுவத்தை. முஸ்லீம் நாட்டு ஆட்சியாளர்களே, உங்கள் ராணுவம் எதற்காக நீங்க வச்சிருக்கீங்க? யாரோ ஒரு அமெரிக்கா அனுப்புறான் போர் கப்பலை, இஸ்ரேலுக்கு நான் நிக்கிறேன்னு சொல்லி. அருகில் பார்டரை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லையை ஷேர் பண்றீங்க. எகிப்து என்ன பண்றீங்க உங்க ராணுவத்தை வச்சு? யாருக்காக உங்க ராணுவம்? அந்த மக்களுடைய அழுக்குறல்கள் உங்களுக்கு கேட்கலையா? அப்ப எதுதான் தீர்வு? 75 வருஷமா பேசிட்டு இருக்கோமே, எதுதான் தீர்வு? கடைசி இதுலதான் தீர்வு இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 75 வருஷமா தீர்க்க முடியாம இருக்குது. உண்மையிலேயே இந்த பிரச்சனை ரொம்ப கஷ்டமான பிரச்சனையா? 75 வருஷமா இருக்குது, தீர்க்க முடியல. பலஸ்தீன் இஸ்ரேல் ஒவ்வொரு ரமதான்லயும் பாம்பு போடுறாங்க, குண்டு வெடிக்குது, மக்கள் கஷ்டப்படுறாங்க. 75 வருஷமா பிரச்சனையை பேசிட்டு இருக்கோம். அப்போ உண்மையிலேயே இது தீர்க்க முடியாத பிரச்சனையா? அவ்வளவு கடினமான பிரச்சனையா? அதனால தீர்க்க முடியலையா? உண்மையிலேயே அவ்வளவு கஷ்டம், இஸ்ரேல் பெரிய வல்லரசு, யாருமே தோற்கடிக்க முடியாது, அப்படியா? அதனால நம்மளால தோற்கடிக்க முடியாம, அதனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம, அவ்வளவு கடினமான ஒரு பிரச்சனையா? அதனால 75 வருஷமா இந்த பிரச்சனை நீடிச்சிருக்கு, சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்றனால தீர்க்க முடியலையா? அதுதான் காரணமா? இல்ல எதிரிகள் ரொம்ப பலமானவர்களா? அமெரிக்கா பலமானவர்களா? இஸ்ரேல் பலமானவர்களா? சாதாரண ஒரு போராட்ட குழு, ஒரு நாட்டுடைய ராணுவம்லாம் கிடையாது. ஹமாஸ், எகிப்து, ஜோர்டான், சிரியா மாதிரி, துருக்கி மாதிரி ஒரு நாட்டுடைய ராணுவம்லாம் கிடையாது. ஹமாஸ் போராட்ட குழு, காசால அதிகாரம் செலுத்திட்டு வரக்கூடிய ஒரு ராணுவ குழு. அவங்க இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க இஸ்ரேலுடைய என்ன ஸ்ட்ரென்த்ன்றதை அவங்க காமிச்சிட்டாங்கல்ல. அவங்க தோல் வச்சு காமிச்சாங்களா? இல்லை, இஸ்ரேல் எங்க இருக்கு ஐரன் டோம்லாம்? என்னாச்சு உங்களுடைய போர் தடவாளங்கள், டெக்னாலஜி, தொழில்நுட்ப வளர்ச்சி எங்க போச்சு இஸ்ரேலுக்கு? ஹமாஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா? அப்ப எதிரிகள் பலமானவர்களா? எதிரிகள் வீழ்த்த முடியாத அளவுக்கு பலம் பெற்றவர்களா? இதே அமெரிக்கா வியட்நாம் உடைய விவசாயிகளின் கரத்தால் தோற்கடிக்கப்படல? இதே அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களின் கரத்தால் தன்னுடைய தோல்வியின் வாளை சுருட்டிட்டு ஓடல அமெரிக்கா? பார்த்தோமா இல்லையா வரலாறுல? அமெரிக்கா என்ன அவ்வளவு பலமானவர்களா? வீழ்த்த முடியாத சக்தியா என்ன? ஆப்கானிஸ்தான்ல என்னாச்சு அவங்களுக்கு? வியட்நாம்ல என்னாச்சு அவங்களுக்கு? சரி, அப்போ முஸ்லிம்கள் நம்ம பலவீனமா இருக்கிறோமா? இந்த வரைக்கும் 75 வருஷமா பலஸ்தீனை எதுவும் பண்ண முடியல. சரி, முஸ்லிம்கள் நம்ம ஒருவேளை நம்ம பலவீனமா இருக்கிறோம் போல, எதிரிகளை விட நம்ம பலவீனமா, ரொம்ப கீழே, ரொம்ப வீக்கா, ஒரு டிஃபீட்டிஸ்டா, ரொம்ப வீக்னஸா, பலவீனமா அவர்களை வீழ்த்துவதற்கு எந்த போதிய
போதிய ஆயத்தமும் இல்லாத ஒரு பலவீனமான நிலையில முஸ்லீம் நாடுகள் இருக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம் நாடுகளில் தான் ஏகப்பட்ட வளங்களை கொடுத்துருக்குறான். அது எண்ணெய் வளங்களிலிருந்து, கச்சா எண்ணெயிலிருந்து, எரிவாயுலேருந்து, யுரேனியம்லேருந்து, கோல்டு மைன்ஸ்லேருந்து அனைத்து வளங்கள் மட்டுமில்லை, முக்கியமாக வியாபார தடங்கள், பாபல் மந்தப், சூயஸ் கனால் யார் வழியா போகுது? யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? தி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேட் ரூட்ஸ் யாருடைய வசம் இருக்குது? முஸ்லீம்கள் கரத்தில் இருக்குது. எவர் கிரீன் ஒரு கப்பல் சூயஸ் கனல்ல மாட்டிச்சு. என்னாச்சு பார்த்தோம், எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு உலகளாவிய அளவில், சரக்கு போக முடியலன்னு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய கரத்தில் கொடுத்துருக்காங்க? முஸ்லீம் சமூகம், முஸ்லீம் நாடுகள் உங்கள் கரத்தில் தானே இருக்கு. வளங்கள் இல்லையா? முக்கியமான போர் தடங்கள் இல்லையா? பாப்புலேஷன், மக்கள் தொகை இல்லையா? என்ன இல்லை? எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் மீறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வாதா ப்ராமிஸ் நமக்கு இல்லையா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றளவிலும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு நம்ம பலவீனமாக இருப்பது காரணம் அல்ல, எதிரிகள் பலமானவர்களாக இருப்பதும் காரணம் அல்ல. ஒரே ஒரு காரணம், லெட் மீ கம் ஸ்ட்ரைட் டு தி கிரக்ஸ். இன்றைய வரைக்கும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், 100 வருடத்துக்கு முன்னாடி என்னைக்கு அந்த ஹிலாஃபான் சொல்லக்கூடிய இஸ்லாத்தை மையமாக வைத்து உலகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனைனா எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய தலைமைத்துவமான ஹிலாஃபா இன்றளவிலும் இல்லாமல் இருப்பதுதான் ஒரே காரணம் இந்த பிரச்சனை இன்றளவும் தீர்க்கப்படாததற்கு. அது ஒண்ணுதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. இது ஒண்ணுதான் காரணம். யாரை ஏமாத்திட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க. இவங்கள்ட்ட ராணுவமே, சவுதி அரேபியா ஹூம் யூ ஆர் ட்ரையிங் டு கிட், யமன்ல உள்ள முஸ்லீம்கள் அடிக்கிறதுக்கு நவர்ந்த உங்க ராணுவம் இஸ்ரேலுக்கு எதிராக உங்க ராணுவம் நவரலையே. யாரை ஏமாத்த பாக்குறீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த ராணுவம் நவராது. இந்த ஆட்சியாளர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ராணுவத்தை அவங்க நவர்த்த மாட்டாங்க. இவர்கள் தான் ட்ரைட்டர்ஸ், ஜாலிமீன், முஜ்ரிமீன், துரோகிகள் நல்லா சொல்றான் பாருங்க. இவர்கள் தான் அவர்கள். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப இதற்கான தீர்வு எதுல இருக்கு அப்படின்னா, இதே மார்ச் மாசத்துல நம்ம இந்த பொதுக்கூட்டத்தை போட்டிருக்கோம். இந்த மாசம் மார்ச் மாசம் வரலாற்றில் எக்ஸாக்ட்லி 100 years பிஃபோர், இப்போ நம்ம இருக்கிற மார்ச் 2024, அப்படியே 100 வருடத்துக்கு முன்னாடி போயிடுங்க. 1924 மார்ச் மாதம் 3ஆம் தேதி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அரங்கேறிச்சு. சாதாரண நிகழ்வு கிடையாது. டேட்டு கேலண்டரில் ஒரு சாதாரண டேட்டு தான், மார்ச் 3, 1924. ஏதோ ஒரு கிழமை, வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் தான், கேலண்டரில் சாதாரண நாள் தான். ஆனால் முஸ்லீம் உம்மத்துக்கு அது சாதாரண நாள் கிடையாது. இந்த தேதி ஒவ்வொரு முஸ்லீம் உள்ளத்திலும் பதிய வேண்டிய தேதி. என்ன நடந்துச்சு? வரலாற்றில் இஸ்லாத்தை தலைமைத்துவமாக கொண்டு ஆட்சி செஞ்ச அந்த உஸ்மானிய ஹிலாஃபா வீழ்த்தப்பட்ட நாள் இந்த நாள், மார்ச் 3, 1924. எதை நம்ம இழந்தோம்? சாதாரண விஷயமா அந்த நாள்? சாதாரண நிகழ்வா முஸ்லிம்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, இன்னமல் இமாமு ஜுன்னா யுகாத்திலு மின் வராஇஹி வ யுத்தகா பிஹி. நிச்சயமாக கலீஃபா அல் இமாம் அமீர் அல் முஃமினீன் உங்களுக்கு கேடயம், அவர் மூலமாக தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அந்த பாதுகாப்பு கேடயம் உடைக்கப்பட்ட நாள் அந்த நாள். சாதாரண நாள் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்றாங்களே, ஃபல் அமீர் உள்ளதி அல நாஸி ராயின். இந்த கலீஃபா அமீர் முஸ்லீம்களுக்கு மட்டும் பாதுகாவலர் கிடையாது. இஸ்லாமிய அரசு, ஹிலாஃபா அரசு முஸ்லீம்களுக்கான அரசு இல்ல, அனைத்து மனித குலத்திற்கான அரசு. மனித குலம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை உள்ளடக்கிய மார்க்கம் இஸ்லாம். அதை வைத்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி அமைப்பு முறை தான் இஸ்லாமிய ஹிலாஃபத்துடைய ஆட்சி அமைப்பு முறை. அனைத்து மக்களுக்குமான பொறுப்புதாரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபாவை சொல்றாங்க, முஸ்லிம்களின் பொறுப்புதாரின்னு சொல்லல, அனைத்து மக்களின் பொறுப்புதாரின்னு சொல்றாங்க. அந்த மக்களுடைய பொறுப்பாளர் இந்த உலகத்தில் இருந்து அகற்றப்பட்ட நாள் இந்த நாள். சாதாரண நாள் கிடையாது. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்-சுல்தானு தில்லுல்லாஹி ஃபில் அர்த். இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய நிழல் சுல்தான், கலீஃபா, அமீர் அல் முஃமினீன், அந்த அல்லாஹ்வுடைய நிழல் இந்த பூமியில் அகற்றப்பட்ட நாள் அந்த நாள், மார்ச் 3, 1924. 100 வருஷத்துக்கு, எக்ஸாக்டா 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கு அந்த ஹிலாஃபத்தை நம்ம இழந்தோமோ அன்றிலிருந்து இந்த பிரச்சனை. பலஸ்தீன் மட்டும் இல்ல, அது உலகத்தில் எந்த, ஈராக்கா இருக்கட்டும், ஆப்கானா இருக்கட்டும், சோமாலியாவா இருக்கட்டும், எத்தியோப்பியாவா இருக்கட்டும், செச்சனியாவா இருக்கட்டும், போஸ்னியாவா இருக்கட்டும், உய்குர் முஸ்லீம்களாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்களோ உலகத்தில், முஸ்லீம்களை விடுங்க, மக்கள் வறுமையில் இறந்துகிட்டு இருக்காங்களே, அதற்கு காரணமும் இன்னைக்கு உலகத்தை இஸ்லாம் வழி நடத்தாமல் இருப்பதுதான். இன்னைக்கு உலகத்தில் முதலாளித்துவ சித்தாந்தம் தலை தோங்கி உலகத்தில் ஏகாதிபத்திய அரசாக இன்னைக்கு இருக்குதே, அதுதான் காரணம். இன்னைக்கு மக்கள் வறுமையை சந்திச்சிட்டு இருக்கிறது. அதற்கான மாற்று தீர்வை உள்ளடக்கி வைக்க வச்சிருக்க நம்ம அதை பற்றி பேசுறது இல்லை. நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த தலைமைத்துவம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாசத்துலாம் போச்சுன்றது நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்?
எத்தனை ஜும்மா குத்துபாக்கள் நம்ம கேட்குறோம் அந்த விஷயத்தை பற்றி. முஸ்லிம்கள் நம்ம பேசுறது இல்லையே. நம்ம பேசாம எப்படி மனித சமூகத்துக்கு இஸ்லாத்தை ஒரு தீர்வாக எடுத்து வைக்க முடியும்? ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே தெளிவு பண்ணிக்கணும். அப்போ அதே நேரத்தில் நம்ம ஹிலாஃபான்னு சொன்ன உடனே ஒரே விஷயத்தை நம்ம முஸ்லிம்களாகிய நாம தெரியப்படுத்திக்கணும். அது என்ஐஏ அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை மத்திய மாநில பாதுகாப்பு ஏஜென்சிகளாக இருக்கட்டும், இவர்களுக்கு முஸ்லீம் தரப்பிலிருந்து முஸ்லிம்களாக நாம் ஒரு செய்தியை சொல்லிக்கிறோம். ஹிலாஃபான்னு நாங்கள் சொல்றது ISIS உருவாக்கிய ஹிலாஃபத் இல்லை. நாங்கள் சொல்ற ஹிலாஃபா ISIS உருவாக்கிய ஹிலாஃபத் போலிய ஹிலாஃபத் இல்லை. நாங்கள் பேசக்கூடிய ஹிலாஃபா முஸ்லீம் சமூகம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஹிலாஃபான்ற சிந்தனை ISIS உருவாக்கிய ஹிலாஃபத்தோட சிந்தனை கிடையாது. அவர்களை நாங்களே எப்படி பார்க்கிறோம்? உண்மையான ஹிலாஃபத்திற்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்திய சமூகமாக தான் நாங்களே அவங்களை அடையாளப்படுத்துறோம். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிலாஃபா எது தெரியுமா? இந்த பிராந்தியத்தில், இதே இந்திய பிராந்தியத்தில் வரலாறுல இந்திய தேசத்தின் தந்தைன்னு அறியப்படக்கூடிய மகாத்மா காந்தி ஆதரவு தெரிவிச்சாரு ஒரு ஹிலாஃபத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஹிலாஃபத் தான் முஸ்லிம்கள் நாங்கள் பேசுகிறோம். பயங்கரவாத குழுக்களோ இல்லை ISIS போன்ற குழுக்களோ அவர்கள் பேசுகின்ற ஹிலாஃபத் இல்லை முஸ்லிம்களாக நாங்கள் பேசுறது. நாங்கள் பேசுறது காந்தி ஆதரவு தெரிவிச்சார் பாருங்க, ஹிலாஃபத் பேர் இயக்கத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு. அந்த ஹிலாஃபத்தை முஸ்லிம்கள் நாங்கள் பேசுகிறோம். ஸோ இப்போ அதே நேரத்தில் ஒரே ஒரு இறுதியாக ஒரு செய்தி, இந்த ஹிலாஃபா இருக்கும் பொழுது தான் இந்த நிலம் இஸ்லாத்தின்குள் மீட்டெடுக்கப்பட்டுச்சு, இந்த நிலம் இஸ்லாத்திற்குள் சேர்க்கப்பட்டுச்சு உமர் பின் கத்தாப் தலைமையில். இந்த ஹிலாஃபா இருக்கும் பொழுது தான் கிறிஸ்தவ சிலுவைத்தக்காரர்கள் ஆக்கிரமிக்கப்படும் போது இந்த ஹிலாஃபான் ஒன்று இருக்கும் பொழுதுதான் இந்த நிலம் திருப்பியும் மீட்டெடுக்கப்பட்டுச்சு அப்பாஸ் ஹிலாஃபாவின் தலைமையில், சலாவுதீன் அய்யூபி தலைமையில். இதே ஹிலாஃபா இருக்கும் பொழுதுதான் தியோடர் ஹெட்ஸல் ஜியோனசித்தின் தலைவர் நம்ம சொல்றோமே, அவர் போய் ஹலீஃபா அப்துல் ஹமீத் கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த நிலத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் இந்த நிலத்தை பாதுகாத்ததும் இதே ஹிலாஃபாவின் இருப்பு இருக்கும் பொழுதுதான். அப்ப மீண்டும் இந்த நிலம் மீட்டெடுக்கப்படணும் சொன்னா முஸ்லீம் உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில், முஸ்லீம் உலகத்தில் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? முஸ்லீம் உலகத்தில் ஒரு ஹிலாஃபா வரணும், அதுதான் முஸ்லீம்களின் நம்பிக்கை. ஏதோ ஒரு பகுதியில், அது எகிப்தோ துருக்கியோ ஏதோ ஒரு இடத்துல முஸ்லீம்களுடைய பகுதியில் ஹிலாஃபான்ற ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவம் வரணும். அப்பதான் உலகத்துக்கு உண்மையான இஸ்லாம்னா என்னன்னே நாங்கள் காட்ட முடியும். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்லாம் அமெரிக்கா காட்டுற இஸ்லாம் தான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது. வார் ஆன் டெரர், தீவிரவாதத்துக்கு எதிரான போர்னு உருவாக்குனாங்களே, அது தீவிரவாதத்துக்கு எதிரான போர் இல்லை, அது இஸ்லாத்திற்கு எதிரான போர். இன்னைக்கு அமெரிக்கா எடுத்த ஒரு கேம்பெயின், அமெரிக்கா எடுத்த ஒரு போராட்டம், இன்னைக்கு அமெரிக்கா எடுத்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இஸ்லாத்துக்கு எதிரான போர். இஸ்லாம்னு சொன்னாலே தீவிரவாதம், ஃபண்டமெண்டலிசம், எக்ஸ்ட்ரீமிசம், பயங்கரவாதம், அடிப்படைவாதம்னு. அது இல்லை இஸ்லாம். யாரோ ஒரு அமெரிக்கா ஒரு ப்ராஜெக்டை எடுத்துட்டான், உலக நாடுகள் எல்லாரும் அதை தான் கடைபிடிக்கணும், இஸ்லாத்தை நாங்களும் தீவிரவாதிகளை தான் பார்க்குறோம், ஹிலாஃபான் பேசுகிற எல்லாரும் தீவிரவாதிகளை தான் நாங்களும் பார்ப்போம் அப்படின்னு அமெரிக்காவுடைய ப்ராஜெக்டை எடுத்து நடத்தக்கூடிய மக்களாக நம்ம இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த அமெரிக்கா தாலிபானை தீவிரவாதின்னு சொல்லிச்சோ அதே அமெரிக்கா இப்போ என்ன செய்யுது? அவர்களோட ஒப்பந்தங்களை போட்டு போனாங்களா இல்லையா டாடா காமிச்சிட்டு? இதுதான் அமெரிக்காவுடைய செயல். அமெரிக்காவுடைய செயலை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம இருக்கக்கூடாது. உண்மையிலேயே இவங்க என்ன பேசுறாங்க, முஸ்லீம் சமூகம் எதை கேட்குது இங்க அப்படின்றத விளங்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். ஸோ கடைசியாக இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இதே ரமதான்ல தான் பத்ருடைய வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். இதே ரமதான்ல தான் ஃபத்தே மக்காவுடைய வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். இதே ரமதான் மாசத்துல தான் பாரசீகத்துக்கு எதிரான ஒரு வெற்றியை புவைபுடைய யுத்தத்தில் அல்லாஹ் கொடுத்தான். இதே ரமதான்ல தான் ஸ்பெயின் என்று அறியப்படக்கூடிய அந்தலூஸ் இஸ்லாமிய ஆளுமையின் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. இதே ரமதான்ல தான் அல்லாஹ் அந்த வெற்றியை கொடுத்தான். இதே ரமதான்ல தான் தார்த்தாரியர்கள் மங்கோலியர்களுக்கு எதிரான ஒரு வெற்றியை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலஸ்தீனை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வெற்றியின் மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். நாரே தக்பீர், நாரே தக்பீர். கடைசியாக ஒரே ஒரு பஷாரத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஹாதல் அம்ர், இந்த விஷயம், இந்த இஸ்லாத்தின் தலைமைத்துவம், இந்த இஸ்லாத்தின் தலைநகரம், இஸ்லாத்தின் தலைநகரம், கேபிட்டல் சிட்டி ஆஃப் இஸ்லாமிய ஹிலாஃபா, இன்ன ஹாதல் அம்ர் காயினும் பில் மதீனா, மதீனால அது இருக்கும். இந்த இஸ்லாத்தின் தலைநகரம் மதீனால இருக்கும். சும்ம பிஷாம், பிறகு அது ஷாமுக்கு போகும். சும்ம பில் ஜஸீரா, திருப்பி அது ஜஸீரத்துல் அரபுக்கு வரும். சும்ம பில் இராக், திருப்பி அது பக்தாத் ஈராக்கிற்கு போகும். சும்ம பில் மதீனா குஸ்தாந்தினியா, கான்ஸ்டாண்டினோபிள் இஸ்தான்புலுக்கு அது போகும். சும்ம பில் பைத்துல் மக்திஸ் ஃபஇதா கான பைத்துல் மக்திஸ்
ஃபஸம்ம உக்ரு தாரிஹா வலா யக்ருஜு மின் கௌமின் ஃபயஊது இலைஹிம். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த இஸ்லாத்தோடைய கேபிட்டலை சொல்லிட்டு வராங்க, இஸ்லாமிய ஹிலாஃபோடைய தலைநகரத்தை சொல்லிட்டு வராங்க. முதல் இஸ்லாமிய ஆட்சி நபி ஸல்லல்லாஹு உருவாக்குனாங்க மதீனால இருந்துச்சு. பிறகு ஷாமுக்கு போச்சு, திருப்பி ஜஸீரத்துல் அரபுக்கு வந்துச்சு, திருப்பி பாக்தாத் ஈராக்குக்கு போச்சு, திருப்பி மதீனா நகரம்னு அன்னைக்கு அறியப்பட்ட கான்ஸ்டன்டினோப்பிள் இஸ்தான்புலுக்கு போச்சு. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திருப்பி அது பைத்துல் முகத்தஸ்க்கு வந்து தங்கும். எப்பொழுது அது பைத்துல் முகத்தஸ் அல் குதுஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை உள்ளடக்கிய பைத்துல் முகத்தஸ்க்கு அது வந்தடையுமோ யாரும் அதை அங்கிருந்து அகற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று உண்மை. முஸ்லிம்களே, பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படும்ன்றது மட்டும் நம்ம நம்பிக்கை இல்லை, வரக்கூடிய இஸ்லாமிய ஹிலாஃபத்துடைய தலைமைத்துவத்திற்கு தலைநகராகவும் பலஸ்தீன் ஆக்கப்படும்ன்றது நம்மளுடைய நம்பிக்கை இன்ஷா அல்லாஹ். नारे तकबीर. அப்படிப்பட்ட அந்த தருணத்தை சாட்சி பகரக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை மெனியும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஃமினீன ஃபீ ஃபலஸ்தீன், அல்லாஹும்ம அன்சுரில் முஸ்லிமீன ஃபீ ஃபலஸ்தீன், அல்லாஹும்ம அஇதில் மஸ்ஜிதல் அக்ஸா இலா ரிஹாபில் முஸ்லிமீன் வர்ஸுக்னா ஃபீஹி ஸலாத்தன் qabla al-mamat, அல்லாஹும்ம அஇஸ்ஸனா பிதௌலத்தில் இஸ்லாம், اللهم أعزنا بدولة الخلافة، ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا مولانا إنك أنت التواب الرحيم. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا، وآخر دعوانا الحمد لله رب العالمين، والسلام عليكم ورحمة الله وبركاته.